நம்ம கடையில் வாங்குகிற அதே மசாலா டேஸ்ட்டோட வீட்டில் எக் பப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது கூடவே தேவையான உப்பு, கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாக சேர்த்து மொத்தமாக பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் தான் கரெக்டான பதம் வரும். ஸோ மாவை நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இது 10 நிமிஷம் கழித்து ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதுக்கு வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்தது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது கூடவே மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பஃப் ஷேப் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்க மாவு அது மேலே போட்டுட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் தரட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உருட்டை வராது அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ தேய்ச்ச மாவு மேலே மறுபடியும் ஒரு வாட்டி மைதா டஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் மைதா பதிலாக பட்டர் கூட இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் இப்போ மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி பண்ணால் போதும். மறுபடியும் இது மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்க்க போகிறோம். இந்த மாவு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் தேய்க்கணும். அப்போ தான் வந்து லேயராக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ மாவு வந்து நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி நேராக ஒரு கோடு போட்டு அதில் வந்து 3 பங்காக டிவைட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயராக தெரியுது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி தேய்ச்சி மறுபடியும் பண்ணிங்கன்னா நல்லா லேயர்லாம் அப்படியே அமுங்கி போயிடும். இந்த மாவை இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் 1 மந்த் வரைக்குமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வேணுன்றப்போ இதை எடுத்து பஃப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். சென்டரில் மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே பாயில்டு எக் ஆஃப் எடுத்து இது மேலே வச்சுட்டு 4 பக்கம் கார்னரும் இப்படி ஒன்றை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேப்பு தான் எனக்கு கிடைச்சது. இப்போ ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பப்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வைக்க போகிறேன். டைமிங் வந்து 160 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆகணும். இதுவே குக்கரில் வைக்கிறதா இருந்தால் முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் ஒன்றை எடுத்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போ ஓவனில் வச்சுருக்கிறத 10 நிமிஷம் பேக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பேக் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இந்த யோக்கை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டால் தான் அப்போ நல்லா ப்ரௌனிஷாக வரும். அப்படி இல்லாட்டி ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஆகிடுச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் பஃப் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.